ஐயா இது என்ன அம்மிக்கல் மாதிரி இருக்கு? ஐயா நீங்கள் மட்டும் இல்லை ஐயா, நம்ம செஞ்சிக்கோட்டைக்கு வர எல்லாருமே இந்த ஒரு இடத்த பார்த்துட்டு ராணிக்கு வந்து மஞ்சள் அரைக்கிற இடம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்த நினைக்கிறாங்க. அதை கேட்டால் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பலகைகள், அதுக்கு மேலே வந்து அம்மி போன்ற உருளை வடிவத்தில் ஒன்று இருக்குது. இது நார்மலாக ஒரு சின்னவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தாலே அம்மிக்கல் போல தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் இது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. என்னன்னா, இது வந்து ராஜா அமர்ற ஒரு மேடை, அதாவது தர்பார் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு மேலே வந்து ஒரு பெரிய மேல்தளம் இருந்திருக்கு. ராஜா இந்த இடத்துல உட்காருவாரு. இதுக்கு மேலே ஒரு பெரிய வந்து மெத்தை இருக்கும். மெத்தைக்கு பக்கத்தில் உருளை வடிவில் பஞ்சு இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஒரு ராஜா அமரும் போது இந்த சைடில் அந்த பஞ்சுலாம் வச்சு அமருவார்ல, அந்த இடம் தான் இது தர்பார் மண்டபம் சொல்லுவாங்க. தர்பார் மண்டபத்தை வந்து மக்களை சந்திக்கிற இடம். இந்த இடம் அமைச்சரவை கூட்டம் உட்கார இடம், அமைச்சர்கள் உட்கார இடம். அதுக்கு மேல வந்து ஒரு வண்ணங்கள் தெரியுது பாத்தீங்களா, ஒரு மேடை இருக்கு பாருங்க. அது வந்து அரங்கேற்ற மேடை அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான கலை நிகழ்ச்சிகள் ஏதாவது நடைபெறும், அரசு ஏதாவது பார்க்கணும்னா இங்க இருந்து அமர்ந்து பார்க்கறதுக்காக வந்து அது உருவாக்கப்பட்ட இடம் அரங்கேற்ற மேடை அப்படின்னு சொல்லுவாங்க. அமைச்சரை இல்லாட்டி வந்து அரசரை வந்து யாராவது சந்திக்கணும் அப்படின்னா வரதுக்கான